இவன் இந்த பொண்ணை பார்க்கும் பொழுதே ஆகாசத்தில் அசரீரி வாக்கு அது சொல்றது, ஏ ஜனகா, இந்த பொண்ணு உனக்கு ஔரச புத்திரி போல. எனக்கு 6 வயசு ஆயிடுதேன்னு எங்க அப்பா பயந்து போயிட்டா கல்யாணம் பண்ணணுமேன்னு. இப்ப ஜனகன் கவலைப்பட்டது எப்படி இருக்கு, இன்னைக்கு நிஷ்கவலையா இருக்கிறது எப்படி இருக்கு. அந்த சிவதனுசை 5000 வீரர்கள் வடம் பிடிச்சு இழுக்கணும். அதை என்னத்துக்கு அவன் சுயம்பரமா வச்சான்னா ஒரு காரணம் இருக்கு. இவன் இந்த பொண்ணை பார்க்கும் பொழுதே ஆகாசத்தில் அசரீரி வாக்கு என்ன, சேவமே தன்னரபதே தர்மேண தனயாதவா. அந்த அசரீரி வாக்குங்கிறது தேவ வாக்கு. அது சொல்றது, ஏ ஜனகா, இந்த பொண்ணு உனக்கு ஔரச புத்திரி போல. உன் வயத்தில் பிறந்த குழந்தைக்கும் இவளுக்கும் எந்த பேதமும் கிடையாது. உனக்கு குழந்தை பிறந்தா எப்படியோ அதே ஸ்தானம்தான் இவளுக்கு. தர்மேண தனயா தவா. அதனால தான் பெக்காத குழந்தைய கன்னிகாதானம் பண்ணும்போது ஜனகன் இயம் சீதா மமசுதா, ஏன் பொண்ணுங்கிறான். இவன் பொண்ணு ஊர்மிளை தான். இவள் கடைச்ச பொண்ணு தான் சீதை. கடைச்ச பொண்ணான சீதையை மமசுதான்னு ஏன் சொல்கிறான் தெரியுமோ? தர்மேண தனயா தவா. அசரீர வாக்கு சொல்லியிருக்கு, தர்மதா உனக்கு பொன். தர்மேண தனயா தவா. உடனே இந்த பொண்ணை ஆற்றுக்கு அழிச்சுன்னு போய் தூக்கின்னு போய் அவனுடைய பத்னிகிட்ட சுனையனான்னு வேற அவள்கிட்ட இந்த பொண்ணை கொடுக்குறான். அம்மா, இவள் நமக்கு கிடைச்ச பொண்ணு, அசரீரி வாக்கு ஔரச புத்திரின்னே சொல்கிறது. அதனால இவளை வளர்த்துன்னு வாழ. பின்னாடி சீதை அக்னியில் இறங்குறாளுன்னு. அக்னியில் இறங்கும்போது ஒரு பொண்ணால் அக்னியில் இறங்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். என்னம்மா இறங்கினான்னா, பிறந்த கொஞ்ச நாள்லேயே இறங்கினவளாம் அவள் அக்னியில். அயோனிஜ. அந்த சீதையை வளர்த்துன்னு வர்றார் ஜனக மகாராஜா. 6 வயசு ஆச்சு சீதைக்கு. 6 வயசு ஆறுது பார்த்த வயோ திருஷ்டுவா துமே பிதா. என்னுடைய வயசை பார்த்து எங்கள் அப்பா பயந்தாங்கிறார் சீதை. எனக்கு 6 வயசு ஆகிடுதேன்னு எங்கள் அப்பா பயந்து போயிட்டா கல்யாணம் பண்ணணுமேன்னு. இப்போ ஜனகன் கவலைப்பட்டது எப்படி இருக்குது, இன்னைக்கு நிஷ்கவலையாக இருக்கிறது எப்படி இருக்குது. 6 வயசு தான். எங்கள் அப்பா நடுங்கி போயிட்டார், நல்ல இடத்துல பொண்ணை கொடுக்கணுமேன்னு கவலைப்பட்டார். அப்படி கவலைப்பட்டு ஸ்வயம்பரம் வச்சார். சிவதனுஷ ஸ்வயம்பரமாக வச்சார். 20 தலைமுறையாக ஜனகனுடைய முன்னோர்களால் பூஜிக்கப்பட்ட தனுசு சிவதனுசு. அந்த சிவதனுசை 5000 வீரர்கள் வடம் பிடிச்சி இழுக்கணும். 8 சக்கரம் வீல் வச்ச ஒரு இரும்பு பெட்டியில் இருக்குது சிவதனுஷ். அதை என்னத்துக்கு அவன் சுயம்பரமாக வச்சான்னா ஒரு காரணம் இருக்கு. அவனுடைய அது பூஜையில் இருக்குது சிவதனுஷ். ஒரு நாளைக்கு பூஜைக்கு வந்து பார்க்கிறான் ஜனகன், அதனுடைய பொசிஷன் மாறி இருக்கு. நேற்றுக்கு இருந்த மாதிரி இல்லாமல் மாறி இருக்கு. இந்த சிவதனுஷை யார் எடுத்ததுன்னு கேட்குறான். இதை யார் எடுத்தா சிவதனுஷை? இதை நகர்த்துறதா இருந்தால் 5000 பேர் வேணுமே. யார் நகர்த்தினான்? அவ தான் சொன்னா, யாரும் இல்லை, சீதையும் அவளுடைய தோழிகளும் விளையாடின்னு இருந்தா. அம்மா பந்து ஏதோ விளையாடின்னு இருந்தா. அப்போ சீதை விளையாடும்பொழுது அந்த காய் சிவதனுஷ் இருக்கிற பெட்டியில் போய் உள்ளுக்குள்ளே போயிடுது. இது என்ன பிரமாதம்னு இடது கையால் அந்த பெட்டியை நகர்த்தி விட்டு வலது கையால் பந்தை எடுத்துன்னு வந்துவிட்டா. 5000 வீரர்கள் வடம் பிடிச்சி இழுக்க வேண்டிய ஒரு பெட்டியை இடது கையால் ஒரு பொண்ணு தூக்கி நகர்த்தி வைக்கணும்னா எவ்வளவு சக்தி இருக்கணும். இதை சாதாரண பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்க முடியாது. இவளுக்கு
இவளுக்கு நிகராக பார்க்கணும், உடனேவே கல்யாணம் பண்ணிவிடணும். ஏன்னா வயசு அதிகமாகிற மாதிரி பலமும் அதிகமாகிடுதுன்னா என்ன பண்ணுறதுன்னு கவலை வந்துடுது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.